வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திக் தீபாவுடைய சூப்பரான அப்டேட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திக் ப்ரோவுடைய செம்ம க்யூட்டான ஒரு இமேஜ் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபா அவங்களும் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் ஒரு சூப்பரான ஃபோட்டோஷூட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கண்மணி அவங்களும் ரொம்ப க்யூட்டான ஒரு ஜெபியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில். ஸோ எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் என்ன தான் பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில டைமை ஒதுக்கி அவங்களுடைய ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஷூட்டை ஷேர் பண்ணி வராங்க. ஸோ இப்போதைக்கு சீரியலில் என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் தீபாவும் ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அபிராமி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் திடீரென வீட்டுக்குள்ளே பாம்பு வருது. அப்போது நாச்சியார் சோசியரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்க போகிற வீட்டில் இப்படி பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வீட்டில் இப்போதைக்கு எந்த நல்ல காரியமும் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் நாச்சியார் அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம், பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாச்சியாரும் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண நாளை நல்லபடியாக நடத்த இருக்காங்க. ஸோ தீபாவும் அதை அரைமனதோட வேண்டாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாச்சியார் தீபாவை சமாதானப்படுத்தி, இங்கே பாருமா, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாச்சியார் தீபாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க பேச்சை மீற முடியாமல் தீபாவும் அவங்க சந்தோஷத்துக்காக சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. கல்யாண நாளுக்காக எடுத்து கொடுத்த தீபாவுடைய அந்த பட்டுப்புடவையை ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவுக்கு கொடுத்துட்றாங்க. அதை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கார்த்திக் அனுப்புன